சென்னை பட்டினப்பாக்கம் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான பகுதியில் மண் கடத்துபவர்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களோடு நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை பட்டினப்பாக்கம் ஹவுசிங் யூனிட் முதல்ல இருந்த இடம். இந்த இடம் தொடர்ந்து இந்த வீட்டு வசதி வாரியம் மக்களை ஏமாத்துன்னே சொல்லலாம். மக்களை வஞ்சிக்கப்பதாகவே மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஏற்கனவே பழைய இடம் இங்கே இருந்த பில்டிங்கை அந்த டெமாலிஷ் பண்ணி அந்த வீடுகள்லாம் எடுத்து விட்டு வேறு இடம் புதுசாக கட்டணும் சொன்னாங்க. அந்த கிடப்பில் இருக்குது. அது ஒரு புறம். இங்கே ஒரு மண்ணை அள்ளி பல இடங்கள்லேருந்து வரக்கூடிய மண்ணை சேர்த்து வைக்கிற குடோனாக தான் இருக்குது. சட்டத்துக்கு புறம்பாக குறிப்பாக அரசாங்கத்துக்கு தெரியாமையும் அதே போல் வீட்டு வசதி வாரியத்துக்கு தெரியாமையும் அவங்க ஆட்களே செய்வதாக தான் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இங்கே இருக்கிற மண் தொடர்ந்து நாமும் அது குறித்து தொடர்ந்து செய்தி வெளியிட்டிருந்தோம். 2 ஜேசி பொக்லைன் இயந்திரம் இருந்தது, அதுவும் செய்தி வெளியிட்டிருந்தோம். இங்கே இவங்க மக்கள் அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எம்எல்ஏ இங்கே இந்த பாதையை சரி செய்வதற்காக சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த பழைய வீட்டு வசதி வாரியத்துடைய தலைவர் முருகேசன் நம்மிடம் இருக்கா, அவர்கிட்டையும் கேட்போம். இல்லை, இன்றைக்கி உள்ள நிலைமை எம்எல்ஏ என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த ரோடு போடுறோன்னா அந்த மண்ணை எடுத்து சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரி பண்ணலை. ரோடு எடுத்து சரி பண்ணியிருக்கலாம். கட்சிக்காரர் அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணி இங்கே உள்ள மண்ணுகளை வெளியில் லாரிகளில் கடத்தி கொண்டு விலைக்கு விற்றுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10-12 ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 லாரிகள் இங்கேருந்து மண்ணள்ளி வெளியில் போயிருக்கு. அவங்க அவசியம் போட அதிகாரிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் இங்கே அந்த வண்டியை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் காவல்துறை பக்கத்தில் அந்த வண்டி இருந்திருக்குன்னு பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரியல, வண்டியை எடுத்துகிட்டு போனதாக தான் தெரிய வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சிலர்கிட்ட எல்லாரும் மனு கொடுத்தோம். அவங்க இது ஹவுசிங் போர்டு இங்கே சரி பண்ணாதான் ரோடே போட முடியும்னாங்க. ஹவுசிங் போர்டில் கேட்டால் ஹவுசிங் போர்டு இந்த ரோடே பிளாக் பண்ண இது எங்களுடைய இடம்ன்ட்டு அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண இது பண்ணாங்க. அன்றைக்கி எல்லாம் போய் மறியல் பண்ணி நிறுத்திட்டோம். அதை காவல்துறை எந்த பாதுகாப்பும் பண்ண மாதிரி தெரில. ஏன்னா சமூக விரோதிகள் முதல்ல தடுக்கணும்னு வச்சிங்களேன். இங்கே சுற்றி காம்பவுண்டு இல்லை அதுக்கு பெரிய வண்டி வராத அளவுக்கு அந்த எந்த நிர்வாகிகளும் அதை செஞ்ச மாதிரி இல்லை. குறிப்பாக அந்த மண் அவங்களுடைய முழு மோட்டிவ் என்னென்னா, ஒரு 3 துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த மண்ணை விற்கணும், காசு ஆகணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த வழியாக முதலமைச்சர் போகிறாரு, அதனால் ரொம்ப அசிங்கம் மண் கொட்டிருக்கு அப்படின்ட்டு கார்பரேஷன் செலவில் ஜேசிபி வச்சு ரெடி பண்ணி ஒரு 2-3 நாள் சமப்படுத்தினாங்க. அந்த காசு அவங்களுக்கு அது 3 நாள் பில் போட்டுக்கலாம், 10 நாள் பில் போடலாம், அவங்களுக்கு தான் தெரியும். இதே மாதிரி மண்ணை கொட்டும்போது ஒரு காசு, எடுக்கும்போது ஒரு காசு, ஒரு பெரிய மல்டி பிஸ்னஸ் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆக ஒரு 2-3 துறைகள் சேர்ந்தே இந்த தவறு செய்யணும் இருக்காங்க. ஆக அரசு உடனடியாக இதில் ஒரு தீர்வு எடுக்கணும். இந்த வீட்டில் தான் இருக்கேன் இங்கே பல வருஷமாக. அவ்வளோ குப்பையை கொண்டு இங்கே கொட்டுறாங்க. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஒரு அஃபீஷியல் கூட எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவங்க எடுத்தாலும் அவங்களே திரும்பி கொட்டுறாங்க. நாங்கள் வீடியோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொன்னாக்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. இது எவ்வளோ, அதாவது நான் சிஎம் செல் வரைக்கும் எவ்வளோ விதவிதமாக கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்களே பைசா செலவு பண்ணி கூட க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் அந்த பர்சனலாக பண்ணதையும் ஒரு நைட்டோட நைட் கொட்டுறாங்க. திரும்பி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கிறது. இந்த மாதிரி கொட்டுறதுனாலேயே முதல்ல நிறைய பாம்பு, இந்த ஏரியா ஃபுல்லாக நாகப்பாம்பு எங்கள் வீட்டுக்கே ஒரு 12 தடவை வந்தாச்சு. அதை தவிர நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இங்கே நடக்கிறது. இங்கே இருக்கவே முடியல பசங்களை வச்சுட்டு. எவ்வளோ வருஷமாகவே இது சேம் கம்ப்ளைண்ட், பட் நோ ஆக்ஷன் டேக்கன் எனி டைம். மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் கொட்டிட்டு அவங்களாம் எடுத்துப்பாங்க. இதுதான் இந்த இடத்தை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்தில் சமூக விரோத செயல்களை அரசாங்கமே நடத்துவதாகத்தான் அவங்க பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ஒளிப்பதிவு சுந்தருடன் அன்பழகன்.